30 நாட்களில் ஃபோட்டோஷாப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைப் டூல். டூல் பாக்ஸில் இங்கே டீன்னு இருக்கும். இந்த டீ ஐக்கானை கிளிக் பண்ணால் நமக்கு டைப் டூல் ஆக்டிவேட் ஆகிடும். இது இடத்துல நம்ம இப்படி கிளிக் பண்ணோன்னா நமக்கு வரது பாயிண்ட் டெக்ஸ்ட், ஒரு டெம்ப்ளேட் டெக்ஸ்ட்டோட நமக்கு வரும். நீங்கள் அப்படியே டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். டைப் பண்ணி முடித்த பிறகு இங்கே நம்ம டிக் அழுத்தலாம். டிக் அழுத்தினோன்னா நமக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம இதை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு செலெக்ஷன் டூல் வந்துடும். இதை நம்ம மூவ் பண்ணலாம். அடுத்தது நம்ம டைப் டூல் எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக கிளிக் பண்ணாமல் இப்படி நம்ம ட்ராக் பண்ணி செலெக்ஷன் வரைஞ்சோம்னா நமக்கு ஒரு பாக்ஸ்குள்ளே டெக்ஸ்ட் வரும். இது பேர் பேராகிராஃப் டெக்ஸ்ட். ஸோ பேராகிராஃப் டெக்ஸ்ட்டுன்றது நம்மகிட்ட நிறையா கண்டென்ட் இருக்குது, நிறையா லைன்ஸில் வருதுன்றப்ப நம்ம அதை யூஸ் பண்ணலாம். வேறஸ் நம்ம டைட்டில், ஹெட்லைன்ஸ் மாதிரி, கேப்ஷன்ஸ் மாதிரி சிம்பிளாக 1 or 2 லைன்ஸில் பண்ணுறோன்னா பாயிண்ட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். நம்ம டைப் பண்ணதை அகைன் எடிட் பண்ணணும்னா மறுபடியும் நம்ம டைப் டூல் எடுத்துகிட்டு போய் நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்ம இதை எடிட் பண்ணலாம். பேராகிராஃப் டெக்ஸ்ட்டுக்கும் பாயிண்ட் டெக்ஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்ப்போம். பாயிண்ட் டெக்ஸ்ட்டில் நம்ம டைப் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தோம்னா என்டர் பண்ணோன்னா நமக்கு லைன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். வேறு பேராகிராஃப் டெக்ஸ்ட்டில் நமக்கு இங்கே பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வந்து நமக்கு கண்டென்ட் அக்காமடேட் பண்ணும். ஸோ இப்போ இந்த பேராகிராஃப் பாக்ஸை தாண்டி நான் டைப் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து அது ஃபிட் ஆகிட்டு அதுக்கு மேலே இருக்கிற கண்டென்ட் வரல. ஒன்று நம்ம இந்த பேராகிராஃப் பாக்ஸை வந்து நம்ம பெருசு பண்ணி கொடுத்தோன்னா அந்த ஃபாண்ட் வந்து நமக்கு அக்காமடேட் ஆகும். இல்லை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல்லையே கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சைஸை சின்னது பண்ணோன்னா நமக்கு இந்த கண்டென்ட் எல்லாம் அது பாக்ஸ்க்குள்ளே ஃபிட் ஆகிடும். பேராகிராஃப் டெக்ஸ்ட்டை பாயிண்ட் டெக்ஸ்ட் ஆக்கிறதுக்கு அந்த லேயரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு பாயிண்ட் டெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லைன்ஸ் தான் வருது, நமக்கு பேராகிராஃப் பாக்ஸ் வரல. அதே போல் நம்ம பாயிண்ட் டெக்ஸ்ட் இருக்கிற லேயரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கன்வெர்ட் டு பேராகிராஃப் டெக்ஸ்ட் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ப்ளைனாக லைன்ஸ் இருந்தது போயிட்டு நமக்கு அங்கேயும் வந்து பேராகிராஃப் பாக்ஸஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம டைட்டில் டைப் பண்ணியிருக்கேன். நம்ம டைப் டூலில் இங்கே இருக்கிற ஐகான் டெக்ஸ்ட் ஓரியன்டேஷனை கிளிக் பண்ணோன்னா நம்ம வெர்டிக்கல் டெக்ஸ்ட் இப்படி ஹரிசான்டல் டெக்ஸ்ட்டாக மாறிடும். நம்ம தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெக்ஸ்ட்டோடைய கலரை இன்ஸ்டண்ட்டாக ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோர்க்ரவுண்ட் கலரில் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அழுத்தினோன்னா நமக்கு அந்த டெக்ஸ்ட்டில் இன்ஸ்டண்ட்டாக அந்த கலர் ஃபில் ஆகிடும். நாங்கள் எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு எலிப்ஸ் வரைகிறேன். எனக்கு ஃபில் கலர் வேண்டாம். ஸோ இந்த ஃபில்லை வந்து நம்ம நன் கொடுத்துட்றோம். ஸோ பாத் மட்டும் நமக்கு இருக்குது. டைப் டூல் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த பாத்தில் கிளிக் பண்ணோன்னா அங்கே ஒரு டெம்ப்ளேட் டெக்ஸ்ட் ஃபில் ஆகிடும். செலெக்ஷனில் இருக்கும்போதே நம்ம அப்படியே டைப் பண்ணோன்னா நமக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட் இப்போ வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிடும். அதே போல் நம்ம டைப் டூல் எடுத்துகிட்டு வந்து இந்த ஷேப்புக்கு உள்ளே கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்புக்குள்ளே நமக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபில் ஆகிடும். நான் இப்போ டம்மியாக ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு நம்மளோட எலிப்ஸ் இருக்கிற லேயரை நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு ஷேப்புக்குள்ளே டெக்ஸ்ட் ஃபில் ஆன மாதிரி இருக்கும். நம்மளுடைய அவுட்லைன் அந்த பார்த்தும் நமக்கு தெரியாது. இந்த டைப்பான பாத் டூல் குறித்து நம்ம அட்வான்ஸ்டான விஷயங்களை, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை பாருங்கள். நம்ம டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டோடைய ஸ்டைல்ஸ்லாம் மாற்றணும்னா நம்ம விண்டோவில் இங்கே கேரக்டர் பேனல் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம சிஸ்டமில் இருக்க ஃபாண்ட்ஸ் காட்டும். நம்ம என்ன ஃபாண்ட் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் வேணும்னா நம்ம கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு போல்டு, இட்டாலிக்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இந்த லைனில் இருக்கும். அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ கேரக்டர் ஃபார்மேட் பண்ண மாதிரி நம்ம மல்டிபிள் லைன்ஸ் பேராகிராஃப்ஸை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு நமக்கு விண்டோவில் இங்கே பேராகிராஃப் பேனல் இருக்குது. நான் இப்போ டைப் டூல் எடுத்து இங்கே ஒரு பேராகிராஃப் பாக்ஸ் வரைகிறேன். நமக்கு ஒரு டெம்ப்ளேட் டெக்ஸ்ட் இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ பேராகிராஃபை ஃபார்மேட் பண்ணுறதை நம்ம ஷார்ட்டாக பார்ப்போம். இப்போ நான் ஒரு 2 பேராகிராஃப் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பேராகிராஃபில் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட், அடுத்து சென்டர் அலைன்மெண்ட் அண்ட் ரைட் அலைன்மெண்ட், அதே போல் லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன், சென்டர் ஜஸ்டிஃபிகேஷன், ரைட் ஜஸ்டிஃபிகேஷனும் இருக்கும். ஸோ மேலும் சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் இண்டென்ட் பாயிண்ட், அதாவது லெஃப்ட் சைடில் நமக்கு ஸ்பேஸ் விட்டு நம்மளோட பேராகிராஃபை தள்ளி தரும். அதே போல் இங்கே ரைட் இண்டென்ட் இருக்குது. இப்போ நான் கண்ட்ரோலே கொடுத்து எல்லாத்தையுமே லெஃப்ட் அலைன்மெண்ட் ஆக்கிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பேராகிராஃப் இருக்குது. அதாவது பேராகிராஃப்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவேளையை கண்ட்ரோல் பண்ணுற விஷயம். ஸோ இந்த கேரக்டர் பேனல்லே பார்த்தீங்கன்னா கர்னிங், லெட்டிங், ட்ராக்கிங் இது போல் பல விஷயங்கள் இருக்கும். பேராகிராஃப் பேனல்லையும் பல விஷயங்கள் இருக்கும். இதை தாண்டி நமக்கு கேரக்டர் ஸ்டைல்ஸ், பேராகிராஃப் ஸ்டைல்ஸ் அப்படின்ற பேனல்ஸும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டெக்ஸ்ட்டை நம்ம ஃபார்மேட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த கேரக்டர், பேராகிராஃப், கேரக்டர் ஸ்டைல்ஸ், பேராகிராஃப் ஸ்டைல்ஸ் இதெல்லாம் குறித்து நமக்கு மேலும் டீட்டெயிலாக அறிஞ்சிக்கணும்னா Adobe Indesignல இதே செட் ஆஃப் பேனல்ஸ் குறித்து நம்ம டீட்டெயிலான வீடியோ கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஷாப்பில் சிங்கிள் பேஜ் டாக்குமெண்ட்டில் நம்ம பேராகிராஃப் டெக்ஸ்ட் வைக்கிறது ஃபைன். பட் நீங்கள் ஒரு மல்டிபிள் பேஜ் ப்ரௌசர் பண்ணுறீங்க, மேகசைன் பண்ணுறீங்க, அதை ஃபோட்டோஷாப்பில் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நான் Adobe Indesignனை சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா Indesign வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான டெக்ஸ்ட் லேஅவுட் சாஃப்ட்வேர். ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து மல்டிபிள் பேஜ் டாக்குமெண்ட்ஸை Indesignல ஹேண்டில் பண்ணலாம். ஸோ Adobe Indesign உங்களுக்கு தெரியலனாலும் கவலைப்படாதீங்க. ஒரு பிகினருக்கான கம்ப்ளீட் கோர்ஸ் 2.5 hours ஓடக்கூடிய ஒரு வீடியோவை நம்ம வரைக்கலையில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன்.
நான் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ டைப் டூல் எடுத்துகிட்டு வந்து அந்த லேயரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஷேப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தேன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஷேப்பாக மாறிடும். அதாவது இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு ஷேப்பாக மாறிடுச்சு. இதுக்கு மேலே இதை நம்ம டெக்ஸ்ட்டாக எடிட் பண்ண முடியாது. ஆனால் ஷேப்பில் நம்ம எதெல்லாம் பண்ணலாமோ அதை நம்ம இதில் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த இமேஜை நான் மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தேன்னா நம்ம டெக்ஸ்ட்டை ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டதுனால அந்த ஷேப்புக்குள்ளே நம்மளுடைய ஃபோட்டோ இமேஜ் வந்து இப்போ பிளேஸ் ஆகிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டைரக்ட் செலக்ஷன் டூல் வச்சு நம்ம இந்த பார்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணி இதோடைய ஷேப்ஸ்லாம் நம்ம மாற்றலாம். நான் இப்போ ஒரு டைட்டில் டைப் பண்ணியிருக்கேன். இதை கண்ட்ரோல் T கொடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ஷன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு சில ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நம்ம வார்ப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா நமக்கு இங்கே பல வடிவங்களில் வார்ப் ஆகும் நம்மளுடைய டெக்ஸ்ட். ஸோ இதையும் நம்ம மேனுவலாகவும் ஆல்டர் பண்ணலாம், இல்லை இங்கே வேல்யூஸ் கொடுத்தும் நம்ம இதை ஆல்டர் பண்ணலாம். 4 மாதத்தில் நீங்களும் கிராஃபிக் டிசைனர் அண்ட் வீடியோ எடிட்டர் ஆகலாம். நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர் அண்ட் ட்ரெயினர். சென்னையில் இருந்துகிட்டே upwork.com மூலமாக பல இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸுக்கு நான் டிசைன் ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்து நல்ல ஃபீட்பேக் வாங்கியிருக்கேன். இப்போ நான் Adobe Photoshop, Indesign, Illustrator, Premiere Pro அப்ளிகேஷன்ஸில் 1-to-1 ஆன்லைன் கோச்சிங் வழங்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு செஷனும் ப்ராக்டிக்கலாக இருக்கும். நான் ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை செஞ்சு காட்டுவேன். அதே ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணி அதே கிளாஸில் செய்வாங்க. இதன் மூலமாக கோர்ஸ் முடியும் போது இந்த 4 அப்ளிகேஷன்லையுமே நல்ல ஒரு ஒர்க்கிங் நாலேஜ் ஒவ்வொருத்தருக்கும் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் 30 நாட்களில் ஃபோட்டோஷாப்பில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.